பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். கூட்டணி அமைப்பதில் கும்மாங்குத்து சேர்ந்து ஒரு கட்சியும் எஸ்கேப் விழிப்பிதுங்கும் தாவேகா. தமிழக அரசியலில் கூட்டணி விவகாரத்தில் விஜய் தொடங்கியுள்ள தாவேகா கட்சியை பெரும்பாலும் மீடியாக்கள் போக்கஸ் செய்து வரும் நிலையில் அவசரமாக தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சி தாவேகா நிர்வாகிகளை சந்தித்து முதல் கட்சியாக கூட்டணியில் இணைந்ததாக பரபரப்பு தகவல் வெளியானது. ஆனால் மறுநாளே அந்த ஒரு கட்சியும் மீடியாக்களில் வந்த செய்தி உண்மையல்ல என அந்தர் பல்டி அடித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த தாவேகா என்னடா வந்து ஒரு கட்சியும் போச்சேன்னு விழிப்பிதுங்கி நிக்குது. அவர்கள் அதிர்ச்சியடைய காரணம் என்னவென்றால் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கூட்டணிக்குள் வரவில்லை என்பதற்காக அல்ல, அவர்களிடம் என்ன ஓட்டு வங்கி இருக்கிறது என்பது தாவேகா நிர்வாகிகளுக்கும் நன்கு தெரியும். ஆனாலும் இதன் நிகழ்வு மூலம் கூட்டணி தொடர்பாக தாவேகா மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பத்தில் சிராய்ப்பு ஏற்பட்டுவிட்டது என்பதுதான் இப்போது அவர்களுக்கு எழுந்துள்ள பிரச்சினை. ஏனென்றால் திமுக தனது கூட்டணியை காப்பாற்றி தேர்தலை எதிர்கொண்டாலே போதும் என்ற நிலைக்கு சென்றுவிட்டது. ஆனால் எதிர்க்கட்சிகளில் நிலைமை அப்படியல்ல. குறிப்பாக அதிமுகவிற்கு, அதிலும் இபிஎஸ்க்கு 2026 தேர்தல் அரசியலில் வாழ்வா சாவா என்ற நிலைக்கு சென்றுவிட்டது. எனவே முக்கிய கட்சிகளை இழுத்து கூட்டணியுடன் போட்டியிட்டால்தான் தனது நிலையை உறுதி செய்ய முடியும் என்ற முடிவுக்கு இபிஎஸ் எப்போதோ போய்விட்டார். ஆனால் கூட்டணி அமைப்பதில்தான் சிக்கல். இதில் தாவேகாவை பொறுத்தவரை கூட்டணி விவகாரத்தில் அக்கட்சியை ஊடகங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசப்பட்டாலும் அதில் உள்ள பல சிக்கல்களை இபிஎஸ் யோசிக்காமல் இல்லை. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்கு சதவிகிதம் என்னவென்றே தெரியாத நிலையில் விஜய் தன்னை ஒரு முதலமைச்சராகவே கற்பனை செய்து கொண்டுள்ளதாக விமர்சிக்கப்படுகிறது. இதை இபிஎஸ் எப்படி ஏற்பார்? அப்படி கூட்டணி வைத்தாலும் முதலமைச்சர் வேட்பாளராக யார் இருப்பார்கள் என்ற கேள்வி எழுகிறது. இந்த நிலையில்தான் தாவேகாவிற்கு 20% வாக்குகள் இருப்பதாக பிரசாந்த் கிஷோர் உசுப்பிவிட்டார். அதிமுக நிலையில்தான் சீமானும் உள்ளார். தம்பி வருவதற்கு முன்பு விஜயை ஆஹா ஓஹோ என்று போற்றி பாடிய சீமான் யார் முதலமைச்சர் வேட்பாளர், யார் கூட்டணி தலைவர் என்ற மைண்ட் வாய்ஸ் எழுந்ததும் சுதாரித்துக் கொண்டார். தம்பி சாலையில் ஏதாவது ஒரு பக்கம் நில்லு, நடு ரோட்ல நிக்காதன்னு சகட்டு மேனிக்கு விளாசினார். இதற்கிடையில் திமுகவை எப்படியேனும் ஆட்சியிலிருந்து அகற்றியே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டியுள்ள பாஜக அதிமுகவும் தாவேகாவும் இணைந்துவிடக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருப்பதாகவும் அதிமுகவை எப்படியேனும் பாஜகவை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்பிலும் தீவிரமாக வேலை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி விவகாரத்தில் தனித்து தள்ளப்படுவதாக ஒரு சீன் கிரியேட் ஆகியுள்ளது. இந்த சூழலில்தான் அவசரமாக தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியை ஆதவ் அர்ஜுனா அழைத்துள்ளார். அவர் அக்கட்சியை எதற்காக அழைத்தார்? அக்கட்சி நிர்வாகிகளை எதற்காக சென்று சந்தித்தார்கள்? இது அவர்களுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் தாவேகா கூட்டணியில் தற்பொழுது இடம்பெறவில்லை என்பதை மட்டுமே தமிழ்நாடு முஸ்லிம் லீக் திட்டவட்டமாக அறிவித்துவிட்டது. இதுதான் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் இமேஜுக்கு ஏற்பட்ட சிராய்ப்பாக போக்கஸ் செய்யப்படுகிறது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.